நேரடியா ஒரே வரியில் சொல்ல வேண்டும்னா 100% அவர் ஒரு அரசியல்வாதியா அப்படியே அந்த பேனர் ஷோல நிப்பாட்டினார். அந்த ஓ! ஸ்டேஜ்ல அவருடைய ஸ்பீச், அவருடைய டெலிவரி ஒரு நேரடியான ஒரு விமர்சனத்தை வைக்க வேண்டும் என்றால் 4 ஆண்டு காலமாக இருக்கிற துணை முதலமைச்சரால் முடியாத ஒரு ஸ்பீச். இதே நாளைக்கு 50 வருட பொது வாழ்க்கையில் இருக்கக்கூடிய துணை முதலமைச்சராக, மேயராக இருந்து, உள்ளாட்சித்துறை அமைச்சராக இருந்து, இன்று முதலமைச்சராக இருக்கக்கூடிய ஸ்டாலினால் கொடுக்க முடியாத ஒரு ஸ்பீச். அரசியல்வாதிகளுக்கு உண்டான நேர்த்தியை உண்மையாக இன்று இருக்கக்கூடிய அரசியல்வாதிகளிடம் இல்லாத நேர்த்தியை விஜய் அவர்கள் செய்தது மிகவும் ஆச்சரியத்தக்க வகையில் இருந்ததுங்கிறது தான் நிதர்சன பார்வை. ஒரு முக்கியமான காவல்துறை அதிகாரி போன் பண்ணி கரூரை பத்தி உங்களுக்கு தெரியாதாங்க, செந்தில் பாலாஜி பெரிய ரவுடி, அங்க ஏங்க போனீங்கன்னு கேக்குறாரு அப்படின்னப்ப 6 மாசம் பொறுங்கடா யார் ரவுடின்னு பாக்கலாம் அப்படின்னு அவர் ஆக்சுவலா அது ஒரு கோபத்துல சொல்றாரு. அந்த இடத்துல என்ன சொல்லிருக்கணும், எவ்வளவு பெரிய ரவுடியும் 6 மாசத்துக்கு அப்புறம் என்ன ஆக போறான்னு பாருங்கடான்னு தான் சொல்லணும். நாங்க தான் பெரிய ரவுடின்னு அவர் சொல்லி இல்ல அது அது எதனால அப்படின்னா அவருக்குள்ளார இருக்கிற கோபம், இருடா நாளைக்கு நான் ரவுடியா, நீ நான் ஆட்சிக்கு வந்ததுக்கு அப்புறம் நான் என்ன ரவுடிசம் பண்றேன் பாருங்கிற மாதிரி. அது ஏன்னா அவங்களுக்குள்ளார அந்த 30 நாள் அடக்கி வச்சு தவறு நடந்திருக்கு. ஒரு தருதலை கூட்டத்துக்கு இருக்கக்கூடிய ஒரு தலைவர், தற்குறிக்கான தலைவர் நாளைக்கு தகுதி இல்லாமல் நடந்துகிட்டாருங்கிறத மக்கள் உணரட்டும். இதை அரசியலாக்கி இதில் நம்ம ஆதாயம் அடைய வேணாம், திமுக அதில் அமைதி காத்துச்சுன்னு சர்டிபிகேட் கொடுக்குறாரு. இதுதான் உண்மையிலேயே திமுகவுடைய பார்வையா இருக்குது இந்த சம்பவத்தை பொறுத்த வரைக்கும். நாங்க தெளிவா நடந்துகிட்டோம், நாங்க கிளியரா நடந்துகிட்டோம். இந்த சம்பவம் உண்மையிலேயே மக்கள் மத்தியில் நாளைக்கு இம்பாக்ட் கிரியேட் பண்ணும் அப்படின்னு நினைக்கிறாங்க. நான் வெளிப்படையாக சொல்கிறேன், விஜய் எந்த அளவுக்கு இதை ஆழமாக எடுத்திருக்கிறார், எந்த அளவுக்கு இதை விகரஸா கொண்டுட்டு போக நினைக்கிறாருங்கிறதுக்கு ஒரு விஷயம். செந்தில் பாலாஜி வரக்கூடிய 2026 தேர்தலில் கோயம்புத்தூர் சட்டமன்ற தொகுதியில் போட்டியிட விரும்புகிறார். அவருக்கு பதிலாக அவருடைய சகோதரர் அசோக் தான் இவருடைய தொகுதி கரூர்ல நிக்க இருக்கிறார். ஆனால் இதற்கு ஒரு பெரிய ஹைலைட் என்ன அப்படின்னா, விஜய் கரூரில் நிக்க விரும்புகிறார். எடப்பாடி சரிங்கிற மாதிரி எடப்பாடி சோழியை முடிச்சு விட்டீங்க. கடைசியா அவருக்கு ஒரே ஒரு வாய்ப்பு நாம் தமிழர் கட்சிக்கு அப்பாற்பட்டு இருந்தது தாவேகா மட்டும்தான். கடைசியா இன்னைக்கு அது இந்த சொல்ற மாதிரி விஜய் கூப்பிட்டு சீத்துப்ப அப்படின்னு தான் சொல்லலையே தவிர, மற்றபடி உன்னோட உனக்கும் எனக்கு சம்பந்தம் இல்லை, நீ யாரோ நான் யாரோங்கிறத மறைமுகமா எந்த அளவுக்கு சொல்ல முடியும். ஐயோ கொடியை காட்டிட்டாங்க, பிள்ளையார் சொல்லி போட்டாங்க அப்படின்னு சொல்லி என்னென்னமோ சொன்னாரு. அப்படிப்பட்ட நபருக்கு நாளைக்கு ஒரு பெரிய அவரும் எவ்வளவுதாங்க அடி வாங்குவாரு. வலுவான கூட்டணி அமைக்கிறேன்னு அவரும் 100 தடவை சொல்லிட்டாரு, 101 தடவை சொன்னாரு. இதுக்கு முன்னாடி எல்லாம் கட்சி பேரை கூட சொல்லலை, இப்ப கட்சி கொடியையும் கை காட்டிட்டாரு. அப்புறம் இப்பயும் நீங்க இல்லைன்னு அசிங்கப்படுத்தினதுக்கு அப்புறம் நாளைக்கு இனிமேட்டு யார் மதிப்பாங்கிற மாதிரி இன்னைக்கு இனிமேட்டு கண்டிப்பாக அதிமுகவிலிருந்து தாவேகா மீது கடுமையான விமர்சனங்கள் வரும். நாளைக்கு சேர்ந்து அடிப்பாங்க திராவிட கட்சிகள் மொத்தமா இனிமேட்டு தாவேகாவுக்கு எதிராக திரும்பும். ஏன்னா எனக்கு தெரிஞ்சு எடப்பாடி பழனிசாமி அவர் கட்சியை சார்ந்து ஊடகத்தில் பேசக்கூடிய பேச்சாளர்களுக்கு கொடுத்ததை விஜய் பத்தி பேசாதீங்க, அவர் இப்ப நம்ம கிட்ட வர மாதிரி இருக்காரு, அதனால யாரும் டச் பண்ண வேணாம், ஒருவேளை அவர் நம்ம கூட வரவே இல்லைங்கிற ஒரு சிச்சுவேஷன் கிரியேட் ஆகுறப்ப அப்ப பாத்துக்கலாம், அதுக்கு முன்னாடி அவரை டச் பண்ணாதீங்கன்னா சொல்லி வச்சிருக்காரு. ஸோ இப்போ நீங்க டைரக்டா நோ அப்படின்னு நீங்க சொன்னதுக்கு அப்புறம் இனிமேட்டு கண்டிப்பா மெதுவா நாளைக்கு நாம் தமிழர் கட்சியோட கை கோர்ப்பாங்க, அப்படியே சேர்ந்துக்கிட்டு உங்க கூட அடிக்க ஆரம்பிப்பாங்க. ரெட்ரோலுக்ஸ் நெஞ்சங்களுக்கு வணக்கம். நான் கார்த்திக். இன்றைய பொலிட்டிக்கல் பல்ஸ் நிகழ்ச்சியில் நம்முடைய இணைந்திருப்பவர் திருச்சி சூர்யா அவர்கள். வணக்கம் சார். வணக்கம். தாவேகாவுடைய சிறப்பு பொதுக்குழு கூடி முடிஞ்சிருக்கு, எல்லாருமே பேசியிருக்காங்க. வழக்கத்திற்கு மாறாக இந்த தடவை நீண்ட ஒரு பொதுக்குழுவாக நடந்திருக்கு அப்படின்னு சொல்லலாம். எல்லாருமே 15 நிமிடத்திற்கு மேலே தான் எல்லாருமே பேசினாங்க அப்படின்னு சொல்லலாம். குறிப்பாக ஆதவ அர்ஜுனா, அருண்ராஜ் எல்லாருமே பெரிய அளவுக்கு பேசியிருந்தாங்க. விஜய் அவர்களுமே ஒரு 10 நிமிடத்திற்கு மேலே பேசிட்டார் அப்படின்னு சொல்லலாம். இந்த சிறப்பு பொதுக்குழு அப்படின்றத எப்படி பார்க்குறீங்க? ஒட்டுமொத்தமாக திமுக மீதான பாய்ச்சல் அப்படின்றத பரவலாக பேசப்படுது. அது திமுக மீதான பாய்ச்சலாக மட்டும்தான் இருந்தது அப்படின்ற ஒரு பேசு பொருளும் இருந்தது. ஒரு 12 தீர்மானங்களும் நிறைவேற்றப்பட்டிருக்கு. முதற்கட்டமாக இதை எப்படி பார்க்குறீங்க சார்? சார், அதாவது இவர்கள் கட்சியுடைய பொதுக்குழுவும் ஒன்றும் பெரிய புதுசில்லை. அதே மாதிரி திமுகவை எதிர்த்து இவர்கள் பேசுவதும் புதிதல்ல. ஆனால் ஒரு கரூர் சம்பவம் மாதிரி ஒரு மிகப்பெரிய சம்பவம் நடந்த பிறகு அதே எழுச்சியுடன், அதே வேகத்துடன், அதே அட்லீஸ்ட் இந்த புலிகேசி படத்துல ஒரு டைலாக் வரும். வடிவேல் மன்னர் சொல்லுவாரு,
தயவு செய்து உங்களோட வீக்னஸை தொண்டர்கள்கிட்ட காட்டிடாதீங்க, அப்புறம் படை படுத்துரும் அப்படிங்கிற மாதிரி உள்ள ஒரு பயமே இருந்தாலும் வெளியில வந்து அதை ரொம்ப வேகமா நாளைக்கு காட்டுறதுக்கு மாதிரி இல்லாமல், உண்மையிலேயே துளியளவும் அந்த ஒரு அச்சம் இல்லாமல் ஒரு மிகப்பெரிய சம்பவத்தை டோட்டலா தாவேக்காங்கிற ஒரு கட்சிக்கை முற்றுப்புள்ளி வைக்கும் அளவுக்கு ஒரு கரும்புள்ளி சம்பவமாக உருவாகிய ஒரு சம்பவம் மொத்த அரசாங்கமும் உங்களுக்கு எதிராக இருந்தது. விஜய் இதை மீண்டு வந்ததுக்கு முக்கியமான காரணம் மக்களின் ஆதரவு மட்டுமே அப்படிங்கிறதுல அந்த மக்கள் மீது இருக்கக்கூடிய பிரியத்தையும், நம்மளை காலி பண்ணணும்னு நினைச்சவனா நேரம் வரும்டா, அதே மக்களை வச்சு உன்னை காலி பண்றேன் அப்படிங்கிற மாதிரியான ஒரு கிளாரிட்டி ஸ்பீச். சார், நான் விஜயோடைய மாநாடு பேச்சுக்களை கடுமையாக விமர்சனம் செய்தது முக்கியமா நான் தான். பிரைமரியா ஃபர்ஸ்ட் விஜய் கட்சி ஆரம்பிக்கிறப்ப எல்லோருமே விஜயை வந்து பூஸ்ட் பண்ணாங்க. ஒரே ஒரு பிரைமரி ஃபேக்டர் வச்சிருப்பாங்க, நடிகர்களால் பெருசா அரசியல ஜெயிக்க முடியாதுங்கிற விமர்சனம் என்னால் வந்துச்சே தவிர அவருடைய கொள்கை, சித்தாந்தம், பேச்சு மறந்துட்டாரு. பேசுறப்ப மக்கப் பண்ணி பேசுறாரு, ஒரு டைலாக் டெலிவரி மாதிரி பண்றாரு, ஃப்ளோ போயிருது, பேப்பர் பார்த்து பேசுறாருங்கிறதெல்லாம் நான் தான் முதல்ல கடுமையா அவருடைய மாநாடுகள்ல விமர்சனம் வச்சது. இன்னைக்கு உண்மையிலேயே சொல்லணும்னா விஜயுடைய இந்த பொதுக்குழு பேச்சு அப்படிங்கிறது நேரடியா ஒரே வரியில் சொல்ல வேண்டும்னா 100% அவர் ஒரு அரசியல்வாதியா அப்படியே அந்த பேனர் ஷோல நிப்பாட்டினார். அந்த ஸ்டேஜ்ல அவருடைய ஸ்பீச், அவருடைய டெலிவரி ஒரு நேரடியான ஒரு விமர்சனத்தை வைக்க வேண்டும் என்றால் 4 ஆண்டு காலமாக இருக்கிற துணை முதலமைச்சரால் முடியாத ஒரு ஸ்பீச். இதே நாளைக்கு 50 வருட பொது வாழ்க்கையில் இருக்கக்கூடிய துணை முதலமைச்சராக, மேயராக இருந்து, உள்ளாட்சித்துறை அமைச்சராக இருந்து, இன்று முதலமைச்சராக இருக்கக்கூடிய ஸ்டாலினால் கொடுக்க முடியாத ஒரு ஸ்பீச். ஆனால் இன்று இந்த பெரிய சம்பவத்திற்கு பிறகு விஜயினால் நாளைக்கு அதை தங்கு தடை இல்லாமல் நேரடியாக ஒரு விமர்சனத்தையும் மறக்காமல் வரிக்கு வரியாக நீதிமன்றத்தின் கோர்ட்டுகளோடு சேர்த்து நாளைக்கு அதை அரசாங்கத்துக்கு எந்தெந்த இடத்தில் கொட்டு வைத்தது, எந்தெந்த இடத்தில் உங்கள் அரசியல் எங்களுக்கு எதிராக நீங்கள் செய்தது பலிக்காமல் போனது அப்படிங்கிறத ரொம்ப கான்பிடென்டா, ரொம்ப தெளிவா அரசியல்வாதிகளுக்கு உண்டான நேர்த்தியை, உண்மையாக இன்று இருக்கக்கூடிய அரசியல்வாதிகளிடம் இல்லாத நேர்த்தியை விஜய் அவர்கள் செய்தது மிகவும் ஆச்சரியத்தக்க வகையில் இருந்ததுங்கிறது தான் நிதர்சன பார்வை. ஓகே, இல்ல இந்த 38 நாள் 40 நாள் கழிச்சு மீண்டும் வராங்க. ஒரு நீங்க சொல்ற மாதிரி ஒரு பெரிய சம்பவம். இந்த சம்பவத்திற்கு அந்த சம்பவம் தான் இந்த ஒரு அணுகுமுறையை கொடுத்திருக்குன்னு சொல்லலாமா சார்? எப்பயுமே படிப்பினை கொடுக்கும் ஒரு சில அனுபவங்கள். லைஃப்ல நம்ம நினைப்போம், நம்ம எடுத்தோன்னே டக்குன்னு பெரிய லெவலுக்கு போறோம், இல்ல நம்மளுக்கு ஒரு பெரிய ஆர்ப்பரிப்பு இருக்குது, இல்ல நாளைக்கு நம்மளே ஒரு சேனல் நடத்துறோம். நீங்க நாளைக்கு உண்மையிலே ஒரு யூடியூப் சேனல் நடத்துறப்போ உங்களுக்கு 10 வீடியோ எடுத்து ஒரு வீடியோவும் 1 லட்சம் 2 லட்சம் போறப்பெல்லாம் கூட உங்களுக்கு அந்த அனுபவம் வராது. ஆனால் ஒரு 3 மாசம் நாளைக்கு வியூஸே போகாம இருக்கும், கெஸ்டே வராம இருப்பான், நாளைக்கு எடுத்த வீடியோலாம் வியூஸ் போகாம இருக்கிறப்ப அந்த அனுபவம், அந்த சமயத்தில் எதை திருத்தி கொள்ள வேண்டும், என்ன தவறு செய்தோம், எந்த நேரத்தில் எதை செய்ய வேண்டும்ங்கிறது எல்லோருக்கும் படிப்பினை தான் வாழ்க்கையை கற்றுக் கொடுக்கும்ங்கிற மாதிரி உங்கள் தொழில் சார்ந்து சொல்றதுக்கு காரணம் உங்களுக்கு கொஞ்சம் புரியுமேங்கிறதுக்காக தான், மற்றபடி ஒன்றும் இல்ல அது மாதிரியான பார்வையில் அரசியலில் அவர்கள் இருந்து ஒரு நடிப்பு துறையிலிருந்து அரசியலுக்கு வந்தாலும் நாளைக்கு அரசியலுங்கிறது என்ன அப்படின்னு தெரியாமல் இருந்தது. அது எந்த லெவலுக்கு எக்ஸ்ட்ரீமுக்கு நாளைக்கு நம்ம வரக்கூடாது அப்படிங்கிறதுக்காக அரசியலில் இருப்பவர்கள் நம்மளுக்கு எதிராக செய்வார்கள். எப்படி கையாள வேண்டும், எந்த அளவுக்கு தெளிவாக இருக்க வேண்டும். எல்லோரும் பெண் பிள்ளையை வளர்க்கும் போது குடும்பத்தில் சொல்லி கொடுக்குற விஷயம் தான் சார். நீ ஒழுக்கமா, நீ ஒழுங்கா நடந்துட்டு வந்தா ஊர்ல இருக்கிறவன் ஒழுங்கா இருப்பான். எந்த இடத்துலையும் நாளைக்கு உன் மீது ஒரு குறையே வந்தா கூட உன் மேல தவறு இல்லைங்கிற மாதிரி நீ நடந்துக்க அப்படின்னு தான் எல்லா பிள்ளைங்களையும் சொல்லி வளர்ப்பாங்க. ஒரு சம்பவமே நடந்தா கூட அந்த இடத்துல இப்படி நடந்துச்சு, ஆனா உங்க பொண்ணு ஒழுங்காதாங்க இருந்துச்சு அப்படிங்கிற மாதிரி இருக்காங்கிற மாதிரி இனிமேட்டு தாவேகா மீதோ விஜய் மீதோ நாளைக்கு எந்த விமர்சனமும் வந்து விடக்கூடாது, நம்ம தெளிவாதான் இருந்தோம் அப்படிங்கிறத ரொம்ப காஷியஸா நம்ம பார்த்துக்கணும் அப்படிங்கிறதில் ஒரு தெளிவா இருக்கிறாரு. நீங்க கலைஞர் திமுகவில் தொண்டர் படை எப்ப உருவானது அப்படிங்கிறத நல்லா விசாரிச்சு பாருங்க. கலைஞர் வந்து எப்பயுமே அவருக்கு வந்து சாலை மார்க்கமாக எல்லா பொதுக்கூட்டங்கள் மாவட்டங்களுக்கு செல்வதுதான் அவர் வழக்கம். அதை மீறி போனால் ரயில் எடுப்பார். விமானம்ங்கிறத உடல்நிலை குன்றிய நிலையில் தான் அவர் விமானத்தை பயணிக்க ஆரம்பிச்சாரே தவிர அவர் சாலை மார்க்கமாக செல்வதுதான் வழக்கம். ஒரு குறிப்பிட்ட மாவட்டத்தில் ஒரு கலவரத்தின் சமயத்தில் அவருடைய கார்கள் தாக்கப்பட்டது. அந்த சமயத்தில் அவர் எதிர்கட்சி தலைவராக இருந்தார். அவருக்கு போதிய பாதுகாப்பு இல்லாத சமயத்தில் வைகோ அவர்கள் தான் திமுகவின் தொண்டர் படையை உருவாக்கி அதை கம்ப்ளீட்டா நாளைக்கு வந்து ஒரு கமாண்டோ மாதிரி அதுக்குன்னு யூனிஃபார்மு, அதுக்குன்னு எனக்கு தெரிஞ்சு சார் கிட்டத்தட்ட 2006 சமயங்கள் முதலமைச்சராக கலைஞர் இருந்த வரைக்குமே சிஎம் காருக்கு முன்னாடி, பிளாக் கேட் காருக்கு முன்னாடி திமுக தொண்டர் படைகள் தொங்கின மாதிரி திமுக தொண்டர் படையின் ஒட்டிய கார் போகும்.
ஓகே. வாட் எவர் இட் இஸ், கவர்மெண்ட் வரப்பதாண்டா நீ அவருக்கு ப்ரொடெக்ஷனு, நீ கவர்மெண்ட் வந்தாலும் வரலனாலும் நாளைக்கு நாங்க தொண்டரப்படதாண்டா அவருக்கு ப்ரொடெக்ஷனுங்கிற ஒரு பார்வை இருந்தது. ஸ்டாலின் அவர்கள் கட்சியில் கையெடுத்த பிறகுதான் இந்த தொண்டர்படைங்கிறதே ஒண்ணு காணாம போயிருச்சு. அவர் முழுமையாக வந்து இந்த கமாண்டோ பாதுகாப்பை விரும்பி, காவல்துறை பாதுகாப்பை விரும்பி போனார். பட் கலைஞர் அவர்கள் தன் கட்சியுடைய வலுவை, வைகோ இருந்த வரைக்கும் அதை பெரிய கட்டுக்கோப்பா நடத்தின பார்வையில் இன்று விஜயும் அதே மனநிலையில் ரிட்டையர்டு ஐஜிகள் தலைமையில் நாளைக்கு தாவேக்காவுக்குன்னு ஒரு தொண்டர்படையை உருவாக்கணும்னு நினைக்கிற சம்பவம் வரைக்கும் கம்பேரிட்டிவ்லி பாருங்க அந்த இன்சிடென்ட். நம்மளுக்கு நம்ம தொண்டர்படை தான்பா, அதை ஒரு ரிட்டையர்டு போலீஸ் ஆஃபீஸர்ஸை வச்சு அதை நாளைக்கு ஒரு போலீஸ் மாதிரியே ஒரு பரேடு மாதிரி அதை ட்ரெயின் பண்ணுங்க அப்படிங்கிற மாதிரி ஒரு சின்ன சின்ன விஷயங்கள்லயும் அவருடைய படிப்பினை, அந்த தெளிவு. நாளைக்கு இப்ப நீங்க விஜய் அவர்களுடைய பேச்சை விட ஆதவ அர்ஜுனாவுடைய பேச்சே பாருங்க, நல்ல ட்ரெயின்டு ஸ்பீச். எப்பயுமே நாளைக்கு ஒரு வார்த்தை குளரும், ட்ரோல் மெட்டீரியலே ஆதவ அர்ஜுனாவையும் புஷி ஆனந்தையும் அவர்கள் தவறாக பேசக்கூடிய வார்த்தையை வச்சுக்கிட்டு தான் ஓட்டி தள்ளுவாங்க. இன்னைக்கு அந்த மாதிரி எந்த ஒரு ட்ரோல் ஃபேக்டரும் இல்லாம ரொம்ப தெளிவா, ஏன்னா உண்மையிலேயே அந்த ஒரு ஆதவம் இவ்வளவு நாள் அமுக்கி வச்சிருந்தது. இன்னொன்னு அவர் தான் சுப்ரீம் கோர்ட் வரைக்கும் போய் நின்று ஃபேஸ் பண்ணி ஜெயிச்சுட்டு வராருங்கிறப்ப அந்த மொத்த வேகமும் நாளைக்கு வந்து அதாவது ஒரு பார்வை சொல்லணும்னா, ஒரு முக்கியமான காவல்துறை அதிகாரி போன் பண்ணி கரூரை பத்தி உங்களுக்கு தெரியாதாங்க, செந்தில் பாலாஜி பெரிய ரவுடி, அங்க ஏங்க போனீங்கன்னு கேக்குறாரு அப்படின்னப்ப 6 மாசம் பொறுங்கடா யார் ரவுடின்னு பாக்கலாம் அப்படின்னு அவர் ஆக்சுவலா அது ஒரு கோபத்துல சொல்றாரு. அந்த இடத்துல என்ன சொல்லிருக்கணும், எவ்வளவு பெரிய ரவுடியும் 6 மாசத்துக்கு அப்புறம் என்ன ஆக போறான்னு பாருங்கடான்னு தான் சொல்லணும். நாங்க தான் பெரிய ரவுடின்னு அவர் சொல்லி இல்ல அது எதனால அப்படின்னா அவருக்குள்ளார இருக்கிற கோபம், இருடா நாளைக்கு நான் ரவுடியா, நீங்க நான் ஆட்சிக்கு வந்ததுக்கப்புறம் நான் என்ன ரவுடிசம் பண்றேன் பாருங்கிற மாதிரி. அது ஏன்னா அவங்களுக்குள்ளார 30 நாள் அடக்கி வச்சிருந்தது சார். சத்தியமா நீங்க அந்த சிச்சுவேஷன்ல இருந்து யோசிச்சு பாருங்களேன். மீட்டிங்கை முடிச்சுட்டு அங்க படப்படன்னு உழுகுறாங்க, அங்க இருந்து அவங்க கிளம்புறாங்க, வர வழியிலேயே போன் பண்ணி 2 பேர் மயக்க மாட்டான், 4 பேர் மயக்க மாட்டான், 10 பேர் செத்துட்டான், 15 பேர் செத்துட்டான். ஏர்போர்ட் வரைக்கும், திருச்சி ஏர்போர்ட்டுக்கு வரப்ப விஜய் காதில் கடைசியாக சொல்லப்பட்டது 28 பேர் செத்துட்டான். அப்ப பிளைட்ல ஏறுறாங்க, நாளைக்கு திரும்பி ரிட்டர்ன் ஆகிறதுக்கு அவங்க எப்பயோ கேட்கறாங்க, முடியல, சரி நம்ம பாத்துக்கலாம் வாங்க அப்படின்னு சொல்லிட்டு சார்ட்டர்ட் பிளைட்டுங்கிறதுனால இவர்கள் வந்து அதை அங்கேயே தான் வெயிட் பண்ண திரும்பி அவங்க ரிட்டர்ன் வரைக்கும். ஸோ எனி டைம் இவங்க அரைவ் ஆகிறப்ப அவன் பைலட் ரெடி ஆயிடுவான். ஸோ அதனால அவங்க கிளம்பிடுறாங்க. சென்னையில போய் இறங்குறப்பயே நாளைக்கு 37 38ன்ட்டாங்க. அந்த மாதிரியான நிலைமையில என்ன செய்யறது, என்ன பண்றது, யார்கிட்ட பேசுறது, எங்க போய் நிக்கிறது, யார் நம்ம கை கொடுத்தா எப்படி நம்ம கொண்டுட்டு போறது, இந்த அலிகேஷன் ஒரு வேளை 41 குடும்பத்தில். என்கிட்ட நேற்றுக்கு ஒரு முக்கியமான ஒரு உயர் அதிகாரி அவர் பேசுறாரு, நான் வந்து ஒரு விஷயம் சொல்றேன், நீங்க எனக்கு தெரிஞ்ச ஊடகங்கள்ல பேசுறப்பெல்லாம் எல்லா விஷயத்திலையும் சூர்யா மாதிரி பாயிண்ட் பேச முடியாது, சூர்யா மாதிரி கிளாரிட்டி கொடுக்க முடியாது, சூர்யா மாதிரி நியாயத்தை பேச முடியாது, நானே பிற ஐபிஎஸ் அதிகாரிகள்கிட்ட சொல்லியிருக்கேன், ஆனா இந்த விஜய் விஷயத்துல நீங்க கொஞ்சம் ஸ்லிப் ஆயிட்டீங்க போலயே அப்படின்னாரு. நான் சொன்னேன், இல்ல நான் சில தகவல்களை சொல்ல மறுக்கிறேன். கரூர் சம்பவத்துக்கு முன்னாடியே எனக்கு வந்து விஜயோடைய பிரச்சாரங்களில் சில இடைஞ்சல்கள் கொடுக்க போகப்படும் அப்படின்னு சொல்லி எனக்கு ஒரு முக்கியமான சோர்ஸ் ஒருத்தவங்க சொன்னாங்க. அதனால இதெல்லாம் நாளைக்கு அவருக்கு எப்படி தெரியும், இது வந்து நடைப்பயணத்துக்கு மூடு விழா நடத்தப்படும், விஜய் இனிமேட்டு வெளில வரமாட்டாருங்கிற மாதிரியான சில தகவல்கள்லாம் எனக்கு அதுக்கு முன்னாடியே வந்துச்சு. அப்போ தேர் வேர் சம்திங் பிஃபோர் தட், அது எல்லாத்துக்கும் தெரிந்து ஏதோ ஒரு திட்டமிடுதல் நடந்த மாதிரியான ஒரு தகவல் எனக்கு வந்துச்சு. ஒண்ணு. ரெண்டாவது விஷயம், நான் பேசுனது பப்ளிக்கோடைய மனநிலையை மட்டுமே, கீழே இருக்கக்கூடிய கமெண்ட்ஸ் எனக்கு வரதுமே சரி, நான் ஒரு கமெண்ட்டையும் பார்ப்பேன், ஒரு கமெண்ட்டையும் நாளைக்கு அதுல என்ன நம்ம அப்படிதான் சொன்னோமா அப்படிங்கிறதெல்லாம் சொல்லுவேன். நீங்க வந்து கீழே வந்து வரவர்கள் எல்லாருமே என் மனசுல இருக்கிறத பேசுனீங்க, நீங்க உண்மையிலே நாங்க என்ன நினைக்கிறோமோ அதை சொல்றீங்கிறப்ப நான் அந்த மக்களின் எண்ண ஓட்டத்தோடு தான் போற விரும்புறேன் அப்படின்னப்ப, அதே நான் அவர்கிட்ட கேட்டேன், சரி நான் விஜயை குறை சொல்ல நீங்க என்ன பேசுறீங்க, ஓகே, 41 பேர் குடும்பத்துல ஒருத்தன் முதல்ல குறை சொன்னான்னு சொல்லுங்க அப்படின்னு கேட்டப்ப, அவன்லாம் பைத்தியக்காரப்ப, அவன் திரைமுகத்துல இருக்கிறான், போய் அவனை பாக்குறேன்னு சொல்லி உசுரை கொடுத்தான், இன்னைக்கு இவங்கள நாளைக்கு திரும்பி வான அவனை பாக்குறேன்னு சொன்னோன்னே இவங்களுக்கு அந்த மயக்கத்துல அலையிறான் அப்படின்னு பேசுறப்ப அவர் ஒரு பெரிய விஷயம், நான் சீரியஸா சிரிச்சப்ப சொன்னாரு, நான் உண்மையிலே திமுகவை இந்த விஷயத்துல பயங்கரமா பாராட்டுறேன், அவங்க கடுமையா நாளைக்கு இந்த விஷயத்துல ரொம்ப எல்லாத்துலயும் தெளிவா நடந்துக்கிட்டாங்க. நீதிமன்றம் வந்து அந்த பஸ்ஸை சீஸ் பண்ணுங்கன்னு சொன்னப்ப கூட கவர்மெண்ட் அதை செய்யல,
புஷி ஆனந்தும் நிர்மல்குமாரும் ஒரு லெவலுக்கு மேல எங்க இருக்காங்கிறதையும் கண்டுபிடிச்சிட்டாங்க. ஆனா அரெஸ்ட் பண்ணல. அவர்கள் அந்த இடத்துல எல்லாம் ரொம்ப நேர்த்தியா நடந்துக்கிட்டாங்க. நாளைக்கு அப்படின்னா நான் சொன்னேன், பஸ்ஸை தூக்கியிருந்தீங்க அப்படின்னா உங்களுக்கு தான் அசிங்கம் ஒண்ணு. நிர்மல்குமாரையும் இவரையும் தூக்கியிருந்தீங்க அப்படின்னா நாளைக்கு அவங்களுக்கு அனுதாபம் தான் வந்திருக்கும். நீங்க மக்கள் கிரவுண்ட் ரியாலிட்டியை புரிஞ்சுக்கிட்டீங்க. நம்ம என்னமோ நினைச்சு பிளான் பண்ணோம், ஆனா இங்க என்னமோ நடக்குது, நம்ம இன்னும் செஞ்சா அவங்களுக்கு இன்னும் ஆதரவை பெருக்கி கொடுத்துட கூடாதுன்னு நீங்க அமைதி ஆயிட்டீங்க அப்படின்னு. அப்படி இல்ல, தவறு நடந்திருக்கு. ஒரு தருதலை கூட்டத்துக்கு இருக்கக்கூடிய ஒரு தலைவர், தற்குறிக்கான தலைவர் நாளைக்கு தகுதி இல்லாமல் நடந்துகிட்டாருங்கிறத மக்கள் உணரட்டும். இதை அரசியலாக்கி இதில் நம்ம ஆதாயம் அடைய வேணாம்னு திமுக அதில் அமைதி காத்துச்சுன்னு சர்டிபிகேட் கொடுக்குறாரு. இதுதான் உண்மையிலேயே திமுகவுடைய பார்வையா இருக்குது இந்த சம்பவத்தை பொறுத்த வரைக்கும். நாங்க தெளிவா நடந்துகிட்டோம், நாங்க கிளியரா நடந்துகிட்டோம். இந்த சம்பவம் உண்மையிலேயே மக்கள் மத்தியில் நாளைக்கு இம்பாக்ட் கிரியேட் பண்ணும் அப்படின்னு நினைக்கிறாங்க. நான் வெளிப்படையாக சொல்கிறேன், விஜய் எந்த அளவுக்கு இதை ஆழமாக எடுத்திருக்கிறார், எந்த அளவுக்கு இதை விகரஸா கொண்டுட்டு போக நினைக்கிறாருங்கிறதுக்கு ஒரு விஷயம். செந்தில் பாலாஜி வரக்கூடிய 2026 தேர்தலில் கோயம்புத்தூர் சட்டமன்ற தொகுதியில் போட்டியிட விரும்புகிறார். அவருக்கு பதிலாக அவருடைய சகோதரர் அசோக் தான் இவருடைய தொகுதி கரூர்ல நிக்க இருக்கிறார். ஆனால் இதற்கு ஒரு பெரிய ஹைலைட் என்ன அப்படின்னா, விஜய் கரூரில் நிக்க விரும்புகிறார். எங்க சம்பவம் நடந்துச்சோ நான் அங்கேயே ஜெயிச்சுட்டு வரேங்கிறாராம். எந்த அளவுக்கு அந்த சம்பவம் அவரை பாதித்திருக்கிறது. அந்த இடத்தில் இருக்கக்கூடிய மக்கள் குடும்பத்தில் உயிரையே கொடுத்தாலும் நமக்கு உணர்வோடு பிரியத்தோடு இருப்பவர்கள், அந்த 41 பேர் குடும்பத்தை நம்ம தத்தெடுத்தோம்னு சொல்றப்ப நம்ம அங்கேயே எம்எல்ஏவா இருந்து அவர்களோடயே இருந்து பயணிக்கும் போது, அவர்களுக்கு இன்னும் ஆதரவு கொடுக்கும் போது பிற மக்களுக்கும் நம் மீது நம்பிக்கை வருங்கிற கண்ணோட்டத்துல இப்பயே அவருக்கு உண்டான ஸ்ட்ராட்டஜிக் டீம் எல்லாமே அங்க இறக்கி விட்டு கரூர்ல பாருங்க, நாளைக்கு செந்தில் பாலாஜியே நின்னாலும் செந்தில் பாலாஜியை ஏத்து நம்ம நிற்போம் அப்படிங்கிறாராம். சோ ஒரு தைரியம் மிக்க ஒரு தலைவர் அண்ணா. எனக்கு தெரிஞ்சு நான் உணர்வுபூர்வமா ரொம்ப நெருக்கமா பழகினதுனால நான் அந்த ஒரு தைரியத்தை வந்து நேரடியா பார்த்தது அண்ணாமலை கிட்ட. வெறும் மைக்கு முன்னாடி மட்டும் அந்த வேகம் இருக்காது, நிதர்சனமாவே செயல்பாடுலயும் இருக்கட்டும், வேகத்திலயும் இருக்கட்டும். நம்ம கிட்ட பேசுறப்பயுமே எதுவா இருந்தாலும் தூக்கி அடிக்க பேசிக்கலாம், நான் இருக்கிறேன் அப்படிங்குவார். யூஸ்வலா என்கிட்ட ஒரு 100 முறைக்கு மேலும் அவர் பயன்படுத்தின வார்த்தை, பிரதர் ஐ வில் பி லைக் a rock behind you. ஒரு மரலா மாதிரி உங்க பின்னாடி இருப்பேன், எது வேணாலும் பாத்துக்கலாம் இறங்குங்குவார். ஒரு சாதாரண விஷயமாக இருக்கட்டும். ஏன்னா இந்த இடத்துல இந்த ஒரு விஷயம் இருக்குது, இதை பொலிட்டிசைஸ் பண்ணா நல்லா இருக்கும், இதுல இறங்கலாமா, இறங்குங்க, எதுவா இருந்தாலும் பாத்துக்கலாம் இறங்குங்குவார். அந்த மேடை பேச்சில் பத்திரிகையாளர்கள் மத்தியில் பேசக்கூடிய வீரம் தைரியம் மட்டும் வெறும் அந்த மேடையில் சீமான் மாதிரின்னு வச்சுக்கோங்க. ஒரு வார்த்தை சொல்லணும்னா மேடாலங்கிறது கீழே இறங்கணும்னு இப்படிங்கிறது அந்த இது வந்து அண்ணா அவர்கிட்ட கிடையாது, அண்ணாமலைகிட்ட. அதற்கு அப்பாற்பட்டு இந்த மேடையில் பேசக்கூடிய வீரம் விஜய்க்கு வெறும் நடிகராக மேடையில் மட்டும்தான் இருக்கு, கேமரா முன்னாடி தான் இருக்குங்கிறது கிடையாது. கிரவுண்ட் ரியாலிட்டியில அவர்கள் கூட இருக்கிறவர்களிடம் பேசும்போது களத்துல நின்று நாளைக்கு அதை ஃபைட் பண்ணணும், நம்ம நாளைக்கு யாருன்னு காட்டணும், அதிகாரங்களுக்கு அஞ்சிடக்கூடாது, நம்மளால முடிஞ்சதை ஷோ பண்ணணும் அப்படிங்கிற ஒரு கட்ஸ் அவர்கிட்ட இருக்குதுங்கிறது உண்மையிலே பாராட்டணும். அதுதான் ஆதவ அர்ஜுனாவோட ஸ்பீச்லயுமே அவருமே தங்கு தடை இல்லாமல் நேரடியாக திமுகவை நாளைக்கு வெறும் ஊழல் மட்டும்தான் இருக்குது, 10 வருஷம் நான் வேலை பார்த்ததுக்கு பாவம் மன்னிப்பு கேட்கறேன்னு இருக்கட்டும், நாளைக்கு உச்ச நீதிமன்றத்தின் மூலமாக உங்களுக்கு கொட்டு வைக்கப்பட்டது அப்படிங்கிறதா இருக்கட்டும். சார் இது எல்லாமே இப்போ நம்மளே நாளைக்கு இந்த சம்பவம் நடந்ததுல இருந்து நாளைக்கு நான் சம்மந்தம் இல்லாத பேசிக்கிட்டு இருந்தேன். எனக்கு தெரிஞ்சு இந்த கரூர் சம்பவத்துக்கு விஜய்க்கு தாவேகாவுக்கு அப்பாற்பட்டு சப்போர்ட் பண்ண நபர்கள் அப்படின்னு பாத்தீங்கன்னா ஒண்ணு அண்ணாமலை, இன்னொன்னு நயினாரு, இன்னொன்னு எடப்பாடி, அவ்வளவுதான். சீமானுமே அந்த கரூர் சம்பவத்துக்கு போற வரைக்கும் ஒரு ஸ்லாங் எடுத்தாரு, வேணும் அப்படியே வேற மாதிரி மாறிட்டாரு. இப்ப இவர்களையுமே வந்து நாளைக்கு வந்து கூட்டணிக்காக பேசினாங்க அப்படின்னாங்க. அதுக்கப்புறம் நான் பேசின கரூர் இன்சிடென்ட் சப்போர்ட் பண்ணி மற்றவங்க எல்லாருமே வந்து கவர்மெண்ட்டை சப்போர்ட் பண்ணி விஜய விமர்சனம் பண்ணி தான் பேசுறாங்க. ஆனால் நான் என்னை பொறுத்த வரைக்கும் நான் ஊடகங்கள்ல பேசும்போது எந்தெந்த கருத்துக்களை முன்னிலைப்படுத்தினோமோ, எங்கெங்க அரசாங்கத்தின் மீது தவறு இருக்குன்னு சொன்னோமோ, உச்ச நீதிமன்றத்தை எதெல்லாம் கரெக்டா கண்டிச்சிருக்காங்கன்னு சொன்னோமோ, அதை இன்னைக்கு விஜய் அவர்கள் நேரடியாக அவர் வாயாலே சொல்லியிருக்காரு. அப்படிங்கிறப்ப அதையும் வந்து அவருடைய ஓன் ஸ்டேட்மெண்டா அவர் கொண்டுட்டு போல, எல்லா இடத்துலயுமே நாளைக்கு அதை கம்ப்ளீட்டா சுப்ரீம் கோர்ட்டோட தான் கொண்டுட்டு போறாரு. ஏன்னா கேஸ் இன்வெஸ்டிகேஷன்ல இருக்கிறதுனால நான் எதுவும் பேசி இவர் நாளைக்கு விசாரணைக்கு இடைஞ்சலீடு பண்ணாரு, இது வழக்கை வேற திசைக்கு திருப்புறாருங்கிற மாதிரியான எந்த குற்றச்சாட்டும் தன் மீது வந்துடக்கூடாதுங்கிறதுக்காக
ரொம்ப அழகா அவருக்கு சொல்ல வேண்டிய கருத்தையும் இன்னொன்னு, முதலமைச்சர் அரசு மருத்துவமனை வாசல்ல கொடுத்த பேட்டிக்கோ இல்ல பிற இடங்கள்ல கட்சி கூட்டங்கள்ல பேசுனதுக்கோ அவர் பதில் சொல்லல. சட்டமன்றத்துல. சட்டப்பேரவையில் என் மீது நீங்கள் தொடுத்த கருத்துக்கு நான் பதில் சொல்கிறேன். நீங்கள் ஒற்றை தலைமைக்கு உங்களோட ஒரு தனிநபர் ஆணையத்துக்கு பெரிய கொட்டு வச்சு இழுத்து முடிய அமைச்சிட்டாங்க, விரட்டிட்டாங்கிறதெல்லாம் ஒரு ஒரு ஒன் வேர்டு லைன்ல அவருக்கு இருக்கிற யங்ஸ்டர்ஸுக்கு அவருக்கு இருக்க ஃபேன்ஸுக்கு அதை அவர் இன்ஸ்டால் பண்றதை புரியுற மாதிரி எடுத்து கொடுத்தாரு. அது மாதிரி எஸ்ஐடியை நீக்கிறதாக இருக்கட்டும், மெட்ராஸ் உயர் நீதிமன்றத்துல நாளைக்கு விஜய் கட்சியை விமர்சனம் தலைமை பண்பில்லாத தலைவர்னு நாளைக்கு நீதிபதி விமர்சனம் செஞ்சதுக்கு நீங்க சன் நியூஸ்ல இருந்து ஆரம்பிச்சு பிற எல்லா நியூஸ் சேனல்லையும் கார்டு போட்டு விஜயை திட்டாங்க, தாவேக்கா கழுவி ஊத்திட்டாங்கன்னு மக்கள்கிட்ட வேற மாதிரியான இமேஜை உருவாக்க முயற்சி செஞ்சதெல்லாம் வீணா போச்சு. உச்ச நீதிமன்றம் யாரு கேட்டு எஸ்ஐடி போட்டீங்க, இங்க யாருமே கேட்கலையே, அப்புறம் ஏன் போட்டேன்ட்டாங்க. தனி நபராக நாளைக்கு விஜய் விமர்சனம் செய்தது தேவையில்லாது அப்படிங்கிற மாதிரி உச்ச நீதிமன்றத்துல எதெல்லாம் அரசாங்கத்துக்கு எதிராக நாளைக்கு கடுமையாக விமர்சனத்துக்கு உள்ளானதோ, எதெல்லாம் அவர்கள் பக்கத்து நியாயம் கிடைத்தது என்று தாவேக்காவினர்கள் மகிழ்ச்சி அடைந்தார்களோ அந்த கருத்துக்களை மிக தெளிவாக எடுத்து வச்சிருக்காது ஒண்ணு. அதை விட அடுத்த கட்டம் நம்மளோட ரெட்ரோலெக்ஸ்லயே நம்ம சொன்னது தாவேக்கா காங்கிரஸ் கூட்டணி தான் நடக்கும்னு சொன்னோம். எனக்கு பல பேர் என்கிட்ட அந்த வீடியோவை பார்த்துட்டு சொன்னது, நீங்க சொல்றது முன்ன வேணா நடந்திருக்கலாம், கரூர் சம்பவத்துக்கு பிறகு நாளைக்கு அதிமுக மாதிரி ஒரு மாநில கட்சி தான் தாவேக்காவை காப்பாற்ற முடியும். கரூர் சம்பவத்தில் எடப்பாடி பழனிசாமி ஒருவேளை விஜய்க்கு எதிராக திரும்பி இருந்தாரு அப்படின்னா டிஎம்கேவையும் எடப்பாடியும் சேர்த்து நாளைக்கு விஜய்னால சமாளிச்சிருக்க முடியாது. திமுகவை எதுக்க வேணும்னா அதிமுக மாதிரி ஒரு கட்சி இருந்தால்தான் இவங்களுக்கு ஒரு சர்வைவல் இருக்கும் அப்படின்லாம் நாளைக்கு நிறைய பேர் சொன்னாங்க. நான் அப்பயே சொன்னேன், அருண்ராஜோடைய பேட்டியா இருக்கட்டும், மற்றவங்க தாவேக்காக்குள்ளார பேசுறவங்களா இருக்கட்டும், எனக்கு ஜான ஆரோக்கியசாமி டீம்ல இருந்து வர தகவலா இருக்கட்டும், அவங்க வந்து they are not ready for எடப்பாடி அலைன்ஸ், ரொம்ப ஸ்ட்ராங்கா இருக்கிறாங்கன்னு நான் சொன்னேன். இருந்து அந்த பொதுக்குழு தீர்மானத்தில் பட்ட வெளிச்சமாக அவர்கள் வெளிக்காட்டி இருக்கிறார்கள், நாளைக்கு அதிமுகவுடன் எங்கள் கூட்டணி இல்ல அப்படிங்கிறது. ஏன்னா சிம்பிளா முடிஞ்சு போச்சு. நான் ஒரு யூடியூப் சேனல் நடத்துறேன், நீங்க ஒரு யூடியூப் சேனல் நடத்துறீங்க, ஆனா நாளைக்கு நீங்களும் அங்க ஓனரு, நானும் அங்க ஓனரு. இப்ப நான் தான் ஓனரா இருப்பேன் அப்படின்னு நான் சொல்லிட்டேன்னா அப்புறம் நாளைக்கு ஒன்றும் உங்களோட சேர்ந்து வேலை செய்ய முடியாது. அதுல நான் தான் தனியா நடத்த போறேங்கிறது முடிச்சு போச்சுங்கிற மாதிரி சிஎம் நான் தான் அப்படின்ட்டாரு. ராகுல் காந்திக்கு நான் முன்னாடியே சொன்னதாதான், இங்க பிரச்சனையே இல்லை, நான் பிரைம் மினிஸ்டர் கேண்டிடேட்டு, நீ சீஃப் மினிஸ்டர் கேண்டிடேட்டு. பாராளுமன்றத்தில் நாளைக்கு ராகுல் காந்தி மோடியை எடுத்து கேள்வி கேட்கிறாரு, நீங்க வந்து இந்தியா மட்டும் எல்லா மாநிலத்திலையும் நீங்க என்ன பண்ணாலும் பரவாயில்ல, தமிழ்நாட்டுக்குள்ளார கால் ஊனிடுவியா, நீ நான் எழுதி தரேன், நீ சாகுற வரைக்கும் உன்னால தமிழ்நாட்டுக்குள்ளார ஆட்சி செய்ய முடியாது அப்படிங்கிறப்ப அமித்ஷா எந்திரிச்சு ராகுல் காந்தியை எடுத்து நாளைக்கு நீ ஆளக்கூடிய மாநிலமா இருந்துட்டு அந்த இடத்துல நீ உள்ள வர முடியுமான்னு கேட்டா அதுல நியாயம் இருக்குது. நீயே 67க்கு அப்புறம் அந்த கட்சிக்கு அந்த மாநிலத்துக்குள்ளார உன் ஆட்சி வரதே இல்லை, 50 வருஷத்துக்கு மேல ஆச்சு, காங்கிரஸ் தமிழ்நாட்டுக்கு சம்பந்தமே இல்லை, நீ எதுக்கு போகுறன்ட்டார். இது மோடியை எந்த அளவுக்கு ராகுல் காந்தி சொடக்கு போட்டு நீ உலகத்தையே ஆள்றவனா இருக்கலாம், தமிழ்நாட்டுக்குள்ளார போக முடியுமான்னு பேசுனது எப்படி பாதித்ததோ அதே அளவுக்கு அமித்ஷா அவர்கள் பேசியது ராகுல் காந்தியையும் பாதித்திருக்கிறது அப்படிங்கிறது உண்மை. இப்ப ராகுல் காந்திக்கு விஜயுடன் சேர்வதில் 3 பிளஸ், 1 இல்ல 2 இல்ல 3 பிளஸ். 1, தமிழ்நாட்டில் நாளைக்கு நான் சொல்றேன் 100 சீட்டுன்னு சொல்றேன், கீழே நிறைய பேர் வந்து கேட்டேன் ஏன் 200ன்னா சொல்லிட்டு போ, காசா பணமான்னா, அது நடக்கிறப்ப தெரியதான் போகுது. நான் சொல்றது அவங்க 100 சீட்டுங்கிறத ஏன் அந்த ஈக்குவல் ஷேரிங்கிறதுக்கு வராங்க அப்படின்னா அவங்க பெரும்பான்மை எனக்கு தெரிஞ்சு they won't go below 60. 60 சீட்டுக்காச்சும் நான் ரொம்ப அதிகபட்சமா சொல்றேன், நிறைய கட்சிகள் கூட்டணிக்கு வந்துருச்சு. இப்ப நான் சொல்ற மாதிரி டிடிவி, ஓபிஎஸ், அல்டிமேட்டா எனக்கு செங்கோட்டையன் தரப்பில் இருந்து கூட சொல்வது, ஒருவேளை பிஜேபி நம்மள யூஸ் பண்ணி கடைசி நேரத்துல கை விட்டுட்டு எடப்பாடியவே இருக்கட்டும் அப்படிங்கிற முடிவுக்கு வந்தா கூட செங்கோட்டையன் அதே பவானி தொகுதியில குக்கர் சின்னத்துல டிடிவி கட்சியோட சின்னத்துல நிக்கிறதுக்கு தயாரா இருக்கிறாரு. இப்ப இந்த டீம் விஜயுடன் போச்சுன்னு வச்சுக்கோங்களேன், அப்ப அவங்களுக்கு எல்லாம் கொடுக்க வேண்டியது இருக்கும். அப்படி ஒரு ஷேரிங் சிச்சுவேஷன்ஸ் வந்தா கூட 60க்கு குறையாது காங்கிரஸ். 60 திமுக எதிர்பார்க்க முடியுமா? முடியாது. திமுகவோட நின்னா ஜெயிக்கிற கட்சி தாவேக்காவோட இருந்தா நாளைக்கு காங்கிரஸ் இத்தனை சீட்டு வாங்கினாலும் என்ன பிரயோஜனம்னு சில அறிவாளிகள் கேட்கறாங்க. அரவிந்த் கெஜ்ரிவால் நின்ன முதல் எலெக்ஷன்ல சிஎம், விஜயகாந்த் கட்சி ஆரம்பிச்சு நின்ன அடுத்த 5 வருஷத்துல எதிர்கட்சி தலைவர். இந்த கட்சி இந்த அளவுக்கு தான் லேட்டா டைம் ஆகும் அப்படின்னு நம்ம யாரையுமே நம்ம ஜட்ஜ் பண்ண முடியாது.
இதே நாளைக்கு சந்திரபாபு நாயுடைய மீறி நாளைக்கு ஜெகன்மோகன் ரெட்டி சிஎம் ஆகலையா? அவருக்கு என்ன எக்ஸ்போஸ் இருந்துச்சு பொலிட்டிக்கல் பாயிண்ட்ல நாளைக்கு உடனே சக்சஸ் பண்ண மாதிரி விஜயுடன் நாளைக்கு நின்றுட்டு சீட்டு எண்ணிக்கை வாங்கிலாம் ஜெயிக்க முடியுமா அப்படிங்கிறத நம்ம இன்னைக்கு பிராண்டடான கட்சி எடப்பாடிக்கே கேரண்டி கொடுக்க முடியாது. அதிமுகங்கிற இருக்கலாம், உன்னால ஜெயிக்க முடியுமான்னு அங்க கூட கேட்கலாம். ஆனால் விஜயை இதுவரைக்கும் தேர்தல் ரிசல்ட் பார்க்காம நம்ம பிராண்டிங் பண்ண முடியாது. அப்படி இருந்தாலுமே அவங்களுக்கு 60 சீட்டு பெரிய விஷயம். இன்னொன்னு, அதுல நாளைக்கு ஒரு பாதிவிங்க 30 எம்எல்ஏ ஜெயிக்கிறான், அதுல ஒரு 5 பேர் மந்திரி. இன்னைக்கு எப்படி இருக்கும் தமிழ்நாட்டுக்குள்ளார காங்கிரஸோடைய வளர்ச்சி அப்படிங்கிறது ஒரு பார்வை. இன்னொன்னு, பாண்டிச்சேரியை பொறுத்த வரைக்கும் காங்கிரஸுக்கு நல்ல வலுவான ஒரு யூனியன் இருக்கு. திமுகவே அங்க பாண்டிச்சேரியில காங்கிரஸ் நம்பிதான் கட்சி நடத்துது. நீங்க அங்க இண்டிவிஜுவலாலாம் டிஎம்கேனால ஒண்ணும் செய்ய முடியாது. காங்கிரஸில் இருந்து பிரிந்த என்ஆர் காங்கிரஸ் கூட ஆட்சி செய்யுது. ஆனால் திமுகவால நாளைக்கு பாண்டிச்சேரியை கையாள முடியல. அப்ப விஜய் மாதிரி ஒரு நபர் காங்கிரசுடன் கை கோர்க்கிறப்ப நாளைக்கு பாண்டிச்சேரியிலும் நாளைக்கு காங்கிரஸ் ஆட்சி வரத்துக்கு 99% 100% வாய்ப்பு இருக்குது. இப்பதான் பிஜேபி அங்க உள்ள நுழைஞ்சே ஆகணும்னு என்ஆர் காங்கிரஸ கையில வச்சு மிரட்டிக்கிட்டு ஆட்சியை கலைச்சு மறுபடியும் தேர்தலை வச்சு அவங்க கையில இழுத்து இப்ப திரும்பி உங்க மந்திரி சபையில உள்ள போயிருக்கிறீங்க. ஆனால் காங்கிரசுடன் விஜய் சேர்ந்தால் அங்க நாளைக்கு அது கம்ப்ளீட்டா அவங்களுக்கு கம்ஃபர்டபுள் ஜோன் ஆயிருது. 2 இப்போ ஒரு புரிதலுக்கே சொல்றோமே, நாராயணசாமி காங்கிரஸ், அவர் சிஎம், புஷி ஆனந்த் டெப்டி சிஎம். இப்ப இதே நாளைக்கு தமிழ்நாட்டுல விஜய் சிஎம்மா இருந்துட்டு போட்டோம் அப்படின்ட்டு என்னாச்சு? எனக்கு எப்படியோ ஒரு பயன் கிடைச்சதுல இப்ப தமிழ்நாட்டுக்குள்ளாரையும் என் ஆட்கள் அமைச்சரா இருக்கான். பாண்டிச்சேரியில இவருனால எனக்கு சிஎம் கிடைச்சது 2 லாட்சிக்கு. 3வது காங்கிரஸ் கேரளா. நாளைக்கு கம்யூனிஸ்ட் கட்சிகளை மீறி நாளைக்கு ஒரு ஆட்சியை கைப்பற்றக்கூடிய நிலையில் இருக்கக்கூடிய அடுத்த கட்சி 2வது கட்சின்னு கேரளா பொறுத்த வரைக்கும் பாத்தீங்கன்னா காங்கிரஸ் தான். நாளைக்கு பிஜேபினால ஒத்த எம்பி ஜெயிக்கல, ஒண்ணுதான் முடிஞ்சிச்சு, சுரேஷ் கோபி. அதுவும் அவர் நடிகருங்கிற இமேஜ் பல கோடி செலவு பண்ணாரு. இன்னைக்கு அமைச்சர் கொடுத்தா அவர் நாளைக்கு தூக்கி எறிகிறாரு, நடிக்க போறாரு, எனக்கு தேவையில்லைங்கிறாரு. ஒரு எம்பிக்கே இவங்களால அதுக்கு மேல முடியல. இப்ப இவங்களால பிஜேபினால் கேரளாவில் ஆட்சி செய்வதுங்கிறதெல்லாம் முடியாது, பாசிபிளா இல்ல. இப்ப டிஎம்கே தமிழ்நாட்டுக்குள்ளார கூட ஏடிஎம்கே கைப்பற்றி அதுக்கப்புறம் அதை வச்சு உள்ள வந்து ஒரு 5 வருஷத்துல பிளான் பண்றாங்க. பட் கேரளால ஒரு ப்ராசஸ் ஃபேக்டரே கிடையாது. திட்டமிடுதல் இருக்கலாமே தவிர, ஆனா கண்ணு கட்டின வரைக்கும் ஒண்ணுமே தெரியலையடாங்க வடிவேல, அது மாதிரிதான் இருக்குது. ஆனால் விஜய்க்கு இருக்கக்கூடிய கேரளாவில் இருக்கக்கூடிய ரசிகர்கள் அதற்கு அப்பாற்பட்டு ராகுல் காந்தி பிரியங்கா காந்திக்கு கேரளாவில் இருந்த ஒரு ஆர்ப்பரிப்பு, கம்யூனிஸ்ட் கட்சிகள் கட்டுப்பாட்டிலிருந்து வெளியில் வர வேண்டும் என்ற மக்களின் எண்ண ஓட்டத்திற்கு காங்கிரஸ் கட்சி ஒரு பலன் அடைக்கும். அப்படிங்கிறப்ப விஜயுடன் கைகோர்த்தால் கேரளாவில் காங்கிரஸ் ஆட்சியை பிடிக்கிறது கூட வாய்ப்பு இருக்குது. யாரு நீ தமிழ்நாட்டுல திமுக கூட இருந்து ஒண்ணுமே செய்யல, 10 வருஷமா 15 வருஷம் ஆக போகுது. இப்ப 3rd டைம் பீரியட்லயும் என்ன நடந்துச்சு அமைச்சரவையில்? இப்ப நீங்களே 10 வருஷம் ஆட்சி இல்லாம இருந்துச்சு திமுக. இப்ப கவர்மெண்ட்ல இருந்தீங்க, அமைச்சரவையில இடம் கொடுக்கல, ஒரு வாரிய தலைவர் கொடுக்கல, மேயர் கொடுக்க மாட்டேங்கிறீங்க, எதுவுமே இல்லாம இருக்கிறப்ப விஜயுடன் கை கோர்த்தால் தமிழ்நாட்டு சிஎம் மட்டும்தானா விட்டு கொடுக்கணும். ஆனா சிஎம் எனக்கு விஜய்னால வேற 2 ஸ்டேட்டோட சிஎம் கிடைக்குது. இங்க தமிழ்நாட்டுக்குள்ளார எனக்கு அமைச்சரவைக்கு இடம் வருதுங்கிறப்போ ராகுல் காந்திக்கு இது ஜாக்பாட்லயும் ஜாக்பாட்டு. நீங்க ஒரு என்ன வேணாலும் செய்யறேன் அப்படிங்கிற அளவுக்கு இருக்கிறாங்க விஜய்க்கு. அவங்களுக்கும் விஜய் தரப்புக்குமே சிறுபான்மை வாக்குகளை அறுவடை செய்வதற்கு அப்பாற்பட்டு பிஜேபி எதிர்ப்பை மக்கள் மத்தியில் அவரை முழுமையா நம்பணும். அப்படின்னா நாளைக்கு சார் நான் உங்களோட எதிரி அப்படின்னு நான் வாய் வார்த்தையில சொல்றதை விட உங்களுக்கு ஆகாத ஒருத்தன் கூட போய் நான் ஒன்னா இருந்தாதான் ஊர்ல இருக்கவன் என்னை உண்மையில நம்புவான் அப்படிங்கிற லாஜிக். அப்ப நான் பிஜேபியை எதிர்க்கணும் அப்படிங்கிறப்ப நான் காங்கிரஸ் கூட இருக்கணும். இப்ப திமுக மக்கள் நம்புறதுக்கு காரணமே தான், அவங்க சும்மா கை கோர்த்துக்கிட்டு இந்த அண்டர் கிரவுண்ட் டீலிங்லாம் பண்ணிட்டாலுமே ஏன் டிஎம்கேவை நம்புறாங்க அப்படின்னா காங்கிரஸை தன் பக்கம் வைத்திருக்கிறதுனாலதான் நம்புறாங்க. இப்போ அதே விஜய் செய்யும் போது நாளைக்கு அது அவருக்கு ஒரு பெரிய பிளஸ்ஸா தான் ஆகுங்கிறப்ப கண்டிப்பாக இதுதான் நடக்கும்னு பல பேர் 99% பேர் ஊடகத்துல பேசுறாங்க. உங்க கருத்து தப்பா இருக்கு, இது ஒர்க் அவுட் ஆகாதுன்னாங்க. இன்னைக்கு அவர்களுடைய பொதுக்குழு தீர்மானம் அதை நோக்கிய பயணிக்குது. அதை தான் அவங்க கிளியரா சொல்லியிருக்காங்க. கண்டிப்பா காங்கிரசுடன் தாவேகா கை கோர்க்கும் அப்படிங்கறதான் நாளைக்கு. எனக்கு ஒண்ணு எடப்பாடி நாசம் சரிங்கிற மாதிரி எடப்பாடி சோழியை முடிச்சு விட்டீங்க. கடைசியா அவருக்கு ஒரே ஒரு வாய்ப்பு நாம் தமிழர் கட்சிக்கு அப்பாற்பட்டு இருந்தது தாவேகா மட்டும்தான். கடைசியா இன்னைக்கு அது இந்த சொல்ற மாதிரி விஜய் கூப்பிட்டு சீத்துப்ப அப்படின்னு தான் சொல்லலையே தவிர மற்றபடி உன்னோட உனக்கும் எனக்கும் சம்பந்தம் இல்லை, நீ யாரோ நான் யாரோங்கிறத மறைமுகமா எந்த அளவுக்கு சொல்ல முடியும். ஐயோ கொடியை காட்டிட்டாங்க, பிள்ளையார் சொல்லி போட்டாங்க அப்படின்னு சொல்லி என்னென்னமோ சொன்னாரு.
அப்படிப்பட்ட நபருக்கு நாளைக்கு ஒரு பெரிய அவரும் எவ்வளவுதாங்க அடி வாங்குவாரு. வலுவான கூட்டணி அமைக்கிறேன்னு அவரும் 100 தடவை சொல்லிட்டாரு. இது ஒரு 101 தடவை சொன்னாரு. இதுக்கு முன்னாடி எல்லாம் கட்சி பேரை கூட சொல்லல. இப்ப கட்சி கொடியையும் கை காட்டிட்டாரு. அப்புறம் இப்பயும் நீங்க இல்லைன்னு அசிங்கப்படுத்தினதுக்கு அப்புறம் நாளைக்கு இனிமேட்டு யார் மதிப்பாங்கிற மாதிரி இன்னைக்கு இனிமேட்டு கண்டிப்பாக அதிமுகவிலிருந்து தாவேகா மீது கடுமையான விமர்சனங்கள் வரும். நாளைக்கு சேர்ந்து அடிப்பாங்க திராவிட கட்சிகள் மொத்தமா இனிமேட்டு தாவேகாவுக்கு எதிராக திரும்பும். ஏன்னா எனக்கு தெரிஞ்சு எடப்பாடி பழனிசாமி அவர் கட்சியை சார்ந்து ஊடகத்தில் பேசக்கூடிய பேச்சாளர்களுக்கு கொடுத்ததை விஜய் பத்தி பேசாதீங்க, அவர் இப்ப நம்ம கிட்ட வர மாதிரி இருக்காரு, அதனால யாரும் டச் பண்ண வேணாம், ஒருவேளை அவர் நம்ம கூட வரவே இல்லைங்கிற ஒரு சிச்சுவேஷன் கிரியேட் ஆகுறப்ப அப்ப பாத்துக்கலாம், அதுக்கு முன்னாடி அவரை டச் பண்ணாதீங்கன்னு சொல்லி வச்சிருக்காரு. ஸோ இப்போ நீங்க டைரக்டா நோ அப்படின்னு நீங்க சொன்னதுக்கு அப்புறம் இனிமேட்டு கண்டிப்பா மெதுவா நாளைக்கு நாம் தமிழர் கட்சியோட கை கோர்ப்பாங்க, அப்படியே சேர்ந்துக்கிட்டு உங்க கூட அடிக்க ஆரம்பிப்பாங்க. ஆனா இப்பவும் கூட வர கருத்து ஆங்கிள் டைரக்ஷன்ல அடி வாங்குவீங்க. இப்பவும் கூட வர கருத்து என்னன்னா, அவங்க அவசரப்படலை, இது நவம்பர் தானே, ஒரு ஜனவரி பிப்ரவரிக்கு அப்புறம் தான், இந்த மார்ச் அப்பதான் இந்த மாதிரி கூட்டணி அப்படின்ற ஒரு இடத்துக்கு நகருவாங்க தாவேகா அப்படின்ற ஒரு பேச்சுக்கள் இப்பவும் இருக்கதான் செய்யுது. இந்த போகதான் போறாங்க, உன் கூட வரேன்னு சொன்னாங்க, அதுதான் பிரச்சனை. அவன் கூட்டணி இல்லைன்னு சொல்லல பாஸ், என்டிஏக்கு வருவாரு அப்படின்ற ஒரு பேச்சு இன்னமும் இருக்கதான் செய்யுது. அதெல்லாம் என்டிஏவும் கிடையாது, உண்டியலும் கிடையாது, அதுக்கெல்லாம் வாய்ப்பே இல்லை. அவர் ஐஎன்டிஏ தான் நீங்க எழுதி வச்சுக்கங்க. அவங்க அலைன்ஸுக்கு போறாருதான். யாரு நாளைக்கு சிஎம்ங்கிறதுக்கு வராத, நான் தான் சிஎம்ன்ட்டாரு. அப்ப எடப்பாடி பழனிசாமி நாளைக்கு நான் முதலமைச்சர் இல்லைன்னு ஒத்துக்குவாரா? அவர் இவ்வளவு பேரை காலி பண்றது, துரோகம் பண்றது, குழி பறிக்கிறது எல்லாமே அந்த சீட்டுக்காக தான். நீங்க அந்த சீட்டையே நாளைக்கு விஜய்க்கு விட்டு கொடுத்துருங்கன்னா அதை நாளைக்கு அவர் எப்படி கொடுப்பாரு சார்? பிராக்டிகலி அவர் மெயினான பாயிண்ட் என்னவோ, அதாவது இதை நான் தொட்டுட்டேன் அப்படின்னாலே உனக்கு எனக்கும் சம்பந்தம் இல்லைங்கிற மாதிரியான ஒரு பாயிண்ட்டை தொட்டுட்டாரு. ஓகே, அவங்க அலைன்ஸுக்கு போக தான் போறாங்க, ஆனா அது உங்களோட இல்ல. நீங்க கடைசி வரைக்கும் சொல்லிக்கிட்டே இருக்க வேண்டியதான். எலெக்ஷன் வர வரைக்கும் நாளைக்கு இந்த பக்கத்துல நாங்கிற மாதிரி கூட்டணிக்கு டிவிக்கு தாவேகா வரும்ட்டு வேணா எடப்பாடி இருக்கலாமே தவிர, ஆனா அவங்க வரத்துக்கு தயாரா இருக்கிறாங்களாங்கிறது தானே பிரச்சனை. நான் தான் முன்னையே சொல்லிட்டேன்ல, அவங்க ரொம்ப கேவலமா உன்னை ஒன் சைடுல உன்னே சொல்லி திட்டாங்க. இதையும் மீறி நாளைக்கு டிடிவி சொல்றதுதான் நியாயம். ஒரு எவ்வளவு பெரிய ஒரு சாம்ராஜ்ய கட்சியில தமிழ்நாட்டை அதிகமாக ஆண்ட கட்சியில் இருந்து கொண்டு பொதுச் செயலாளரா இருந்துகிட்டு என்னுடன் இன்னொரு பெரிய கட்சி வரப்போகுது அப்படின்னு நீ சொல்றது, அப்ப அவங்க இல்லைன்னா உன்னால சக்சஸ் பண்ண என்னைக்காவது ஜெயலலிதா இது மாதிரி யாருக்காவது காஞ்சுக்கிட்டு போய் அவர் வருவாங்க அப்படின்னு நினைச்சிருக்கீங்களா? எவ்வளோ பெரிய கட்சிகளையும் எவ்வளோ பெரிய பின்பத்தை ஏற்படுத்திய கட்சிகளையும் நடிகர் கார்த்தியில இருந்து ஆரம்பிச்சு நாளைக்கு இதே அவரு வந்தாரு, ஒரு சீட்ஸ் டிமாண்ட் பண்ணாரு, இவங்க ஒன்று தரேன்னாங்க, அவர் ரொம்ப அதிகமாக சொன்னார், பாயாண்டார். இன்னைக்கு கார்த்தி அரசியல் லைஃபே முடிஞ்சு போச்சு. இதே நாளைக்கு விஜயகாந்த் பெரிய பின்பமா இருந்தாங்க, சிஎம்னாங்க கூப்பிட்டு வந்தாங்க, அவங்க டீலுக்கு முடிச்சு உட்கார வச்சு அப்ப கூட துணை முதலமைச்சர் கொடுக்கலைங்க, எதிர்கட்சி தலைவரா போய் உட்காருன்னாங்க. ஒரு மந்திரிங்க கூட அவங்க கட்சியில கொடுக்கல. யாருக்கு ஜெயலலிதா இதே பிஜேபியை பெருசா மதிச்சிருக்காங்களா? மோடியா நாளைக்கு லேடியான்னு கேட்ட மாதிரி எவ்வளவு பெரிய ஒரு தலைவர்கள் இருந்த இடத்துல என்ன மாதிரி ஒரு பாணி, நீ அதிமுக இருக்கிறவனை மட்டும் அடிச்சு நாளைக்கு நீங்க பெரிய ரவுடின்னு காட்டிக்கிட்டா பெரிய விஷயமா? பிற கட்சி தலைவர்கள் மத்தியில உங்களுக்கு மரியாதை இருக்குதா? 2024 யாராவது ஒருத்தன் உன்னை மதிச்சு உன் கட்சியில சேர்றதுக்கு வந்தானா? கூட்டணிக்கு உன்னை யாரும் தலைவர்களா மதிச்சாங்களா? எதுவுமே இல்லை. அப்படிங்கிறப்ப உங்களை நீங்களே மறுபரிசீலனை செய்ய வேண்டிய அவசியம் இருக்குதுங்கிறது தான் என் பார்வை. யாருமே மதிச்சு வரான்ப்ப எங்க ஜான் பாண்டியா வெளில போறாரு, கிருஷ்ணசாமியும் வெளில போறாரு, ஜி.கே. வாசன் வெளில போறாரு, ஏசி சண்முகம் வெளில போறாரு, ஐஜே.கே. பாரிவந்தர் வெளில போறாரு. இந்த சின்ன சின்ன பகுதிகளாக இருக்கக்கூடிய கட்சியில எடப்பாடி தான் அடுத்தது, நான் பின்னாடி நிக்கல. அப்படி இருக்கிறப்ப விஜய் மாதிரி ஒரு பெரிய ஒரு தலைவர் இன்னைக்கு ஒரு கட்சி மக்கள் எழுச்சியில இருக்கிறப்ப அடுத்தது நான் தான் ஆளுங்கட்சி, நான் தான் முதலமைச்சருங்கிறவரு உங்கள் பின்னாடி வருவாருன்னு நீங்க நினைச்சு கனவு கண்டுகிட்டு இருக்கீங்களா? இது சத்தியமா நடக்கவே நடக்காது. எனக்கு வந்த தகவல், விஜயே ஏதாவது தெரியாம சென்னையில எங்கிட்டாவது வழி மாறி நாளைக்கு ஏதாவது எடப்பாடி வீட்டு பக்கத்து போனாலும் அவரை சுத்தி இருக்கிறாங்க இல்ல, இந்த ஜான் ஆரோக்கியசாமி, ஆதவர்ஜுனா, புஷியானந்த், யாருமே அந்த பக்கத்து போர்டு அந்த வீட்டு செந்து பக்கத்து கூட விடுறதுக்கு தயாரா இல்லைங்கிறதுல தெளிவா இருக்கிறாங்க. அவரை சுத்தி இருக்கிறவங்க யாருமே எடப்பாடி கூட்டணிக்கு எந்த சூழ்நிலையும் விட்டுறக்கூடாதுங்கிறதுல ரொம்ப கிளியரா இருக்கிறப்ப, சார் இது பாசிபிளா இல்லை, நீங்க வேணா சொல்லிக்கிட்டே இருக்கலாம். கடைசி நிமிஷம் வரைக்கும் 24ல மிகப்பெரிய கூட்டணின்ட்டு இருந்தாரு. யாரா அந்த மிகப்பெரிய கூட்டணின்னு கடைசியா பிரேமலதா கூட்டு வந்து நிப்பாட்டினாரு.
அதுக்கப்புறம் ஏங்க என்னங்க இதெல்லாம் ஒரு நியாயம் இல்லையாங்க, இரு உனக்கு வெயிட்டான ஆள் வேணும் அவ்வளவுதானே அப்படின்னு சொல்லிட்டு அடுத்தது மன்சூர் அலிகானை இறக்குனாரு. இது மாதிரி ஏதாவது அவர் காமெடி ஷோ நடத்துறதுக்கு வேணா 26 தயாராவாரே தவிர விஜய் கிட்ட எல்லாம் வாய்ப்பு இல்லை அப்படிங்கிறது தான் நிதர்சனம். கண்டிப்பா சார். அடுத்தடுத்த நிகழ்வுகள்ல தொடர்ந்து பேசலாம். மிக்க மகிழ்ச்சி. நன்றி. நன்றி.